ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் ரெசிபி ஃபார் பேபிஸ் பார்க்கலாமா? ஹே பியூட்டிஸ், லெட்ஸ் வெல்கம் டு கண்மணி vlogs. அண்ட் ஒரு பீட்ரூட்டை இந்த மாதிரி நல்லாவே கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிரேட் பண்ணுறதுனால பீட்ரூட் வந்து குயிக்காக வந்து ஈஸியாக வெந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பண்ண போகிறது பீட்ரூட் பொரியல் தான் ஃபார் பேபிஸ்க்கு பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் கீ, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூனை விட கம்மியாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் பெரிய பூண்டாக இருந்தாலும் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு நல்லா தட்டி வச்சுக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அது வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம், ஏதாவது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் பேபிஸ்க்கு வந்து சடனாக ரிமூவ் பண்ணி விட்டுரும். அது கூடவே கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்த அப்புறமா திருவி வச்சிருந்த பீட்ரூட்டை வந்து தூவி விட்டுக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு உப்பு போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கிறேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே நல்லா சாட்டே ஆகும்போது கொஞ்சம் ஃப்ளேவர்டாக இருக்கும். பேபிஸ்க்குமே இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதில் ஸ்பைசஸ்ன்னு பார்த்திங்கன்னா சீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு மிளகுத்தூள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வெதர் சேஞ்ச்னால கோல்ட் அண்ட் காஃபாக இருக்குது. ஸோ அதனால் பேபிஸ்க்கு இந்த மாதிரி இதில் வந்து ஆட் பண்ணி கொடுக்கும்போது கோல்ட் அண்ட் காஃப் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ரா ஸ்மெல் போயிட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பீட்ரூட்டை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து வேக விட்டு எடுத்துக்க போகிறேன். 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வெந்துட்டேன்னு ஒன்று செக் பண்ணிட்டு தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பூ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பீட்ரூட்டோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ரிச் இன் இம்யூனிட்டி, ரிச் இன் அயன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு பேபிஸ்க்கு ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ டைஜஷனுக்குமே ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் பீட்ரூட் வந்து என் பையனுக்கு 8 மந்த்லேருந்தே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேபிஸ்லாம் வந்து எக்கை வந்துட்டு எக்கே பிடிக்காது, அவாய்ட் பண்ணிடும், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடும். ஸோ அதனால் எக்கை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கும்போது பேபிஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி பேபி கண்டென்ட் வீடியோக்கு மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சாதத்தோட பெரட்டி இந்த மாதிரி கொடுத்துருவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.